சொன்னா எல்லா சண்டையும் நேத்தோட எபிசோட பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 2 கேள்வி. அதுல ஃபர்ஸ்ட், சாட்டர்டேல பொதுவா 24/7 ஓடிக்கிட்டே தான் இருக்கும், சண்டே மட்டும் தான் வராது. ஆனா அத சாட்டர்டே மார்னிங்ல இருந்தே நிறுத்தி வச்சுட்டு ரீகேப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. செகண்ட், 1 hour எபிசோட்ல வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப வெள்ளிக்கிழமை ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா, இல்ல லால் சலாம் மாதிரி ஹார்ட் டிஸ்க் ஏதாவது தொலைஞ்சு போச்சா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். சரி, இப்ப நேத்தோட எபிசோட் கூட போயிடலாமா? ஓப்பனிங்ல என்ன வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சேதன பிரவீனை பார்த்து கேட்டார். இவர் இப்படி எல்லாம் யூசுவலா கேட்க மாட்டாரு, எதுக்காக கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான உள்குத்து இருக்கு. வீட்ல இருந்து என் பொண்டாட்டி ரெட் கலர் ட்ரெஸ் அமைச்சிருக்கா அப்படின்னா அபாயம், மூடிக்கிட்டு அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி. சோ மூடிட்டு இருக்க போறேன் சார் அப்படின்னு ஓபனா ஒத்துக்கிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. பட் இதை எப்படி நம்ம சேதனை கரெக்டா கண்டுபிடிச்சாரு? ஓ, புரிஞ்சு போச்சு. போன சீசன்ல கண்ணம்மா வீட்டுக்காருக்கு அவங்க ஊட்டமா அமுச்சு விட்டாங்க தெரியுமா ட்ரெஸ், அப்பவே கூட நம்மளால கரெக்டா கண்டுபிடிப்பாரு. என்னப்பா ஜிகனா போட்ட சட்டை, நட்சத்திரம் போட்ட சட்டை எல்லாம் போட்டிருக்க, அப்படி போதா கதை அப்படின்னு போன சீசன்லயே சர்காஸ்டிக்கா கேட்டு கலாய்ப்பாரு. அப்ப கண்டுபிடிச்சவருக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாதா? அதனாலதான் சிரிச்சினே நக்கலா கேட்டிருக்காரு போல இருக்கு. இதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மெமரி பவர். அது சரி, எதுக்கு இவருக்கு சிவப்பு சட்டை அப்படின்னு இவர் உஷாரா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஓட்டிங்ல லீஸ்டா நீயும் துஷாரும் தான் இருக்கீங்க. சோ ஒருவேளை டபுள் எவிக்ஷனா இருந்தா உனக்கு அபாய சங்கு, சோ இப்ப இருந்து ப்ரிப்பேர் ஆயிக்கோ அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்லணுன்றதுக்காக தான் இப்படி கொடுத்து அமைச்சிருப்பாங்களோ. எனிவே, இன்னைக்கு பிரவீன் தான் போறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இதுல இருந்து என்ன தெரியுது? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும், அதனால நான் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணாம சண்டை போடாம வேடிக்கை மட்டும் தான் ஆடியன்ஸ் மாதிரியே பாப்பேன் அப்படின்னு நினைச்சா முன்னாடி மாதிரி மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்றது கிடையாது. உனக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி சம்பவம் பண்ணவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு சுவாரஸ்யம் தான் முக்கியம். சோ ரீசன்ட் டைம்ல நம்ம பிரவீன் ரொம்ப குட் பாயா வேற இருக்காரா? லோகத்துல அவன மாதிரி நல்லவனை பார்க்கவே முடியாது. கெஸ்டுக்கு பிடிச்ச சர்வெண்டா, ஹவுஸ்மேட்ஸுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்டா, ஆடியன்ஸ் கிட்ட கெட்ட பேர் வாங்காத கண்டஸ்டன்டா ரொம்ப கேமரா கான்சியஸோட இருந்தாரு. அதனாலதான் மக்கள் இப்ப அமுச்சு விட்டாங்க. அதனால இதை பார்த்தாவது இதுக்கப்புறமாவது பேச ஆரம்பிக்கணும், எங்கெங்க வாய்ஸ் அவுட் பண்ணுமோ அங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல பொழைச்சிக்கலாம். பட் அதெல்லாம் முடியாது, நான் குட் பாயா தான் இருப்பேன் அண்ட் குட் கேர்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அடுத்த லிஸ்ட்ல சுபிக்ஷா, வியானா, ரம்யா, கெமி, சபரி இந்த மாதிரி நிறைய மிச்சர் பீஸுங்க சுத்திட்டு இருக்கு. சோ அடுத்தடுத்து வெளியே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஊர்ல இருக்க கடைசில ஏன் வேலைக்கு வந்து யா உசுரா வாங்குறீங்கடா? இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ரீசெண்டா பயங்கரமான ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. அதுவும் இன்ஸ்டாகிராம்ல மட்டும். அதாவது பிக் பாஸ் ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ, அதுல அடுத்தடுத்த வாரம் யார் போறாங்கன்னு சொல்லி 15 வீக்ஸோட லிஸ்ட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்குதுங்க ஒரு பீஸுங்க. இதை நம்பிட்டு அங்க இருக்கிற நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆமாப்பா நம்ம தான் சொன்னோம்ல சீசன் 1லயே இது ஸ்கிரிப்ட்பா, மக்களை ஏமாத்து முயற்சிப்பா இதெல்லாம் அப்படி இப்படின்னு ட்ரெயின் விடுறாங்க. அதன்படி இந்த வாரம் ரம்யா போவாங்க, அடுத்த வாரம் கம்ருதீன் போவாரு அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. இன்ஸ்டாகிராமே ஒரு மூடர் கூடம், அவங்க சொல்றதெல்லாம் நம்பலாமா? இப்ப பாருங்க, அப்படி சொல்றவங்க மூஞ்செல்லாம் சாணி அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அதனால அதெல்லாம் நம்பாதீங்க, இது ஸ்கிரிப்டட் ஷோ எல்லாம் கிடையாது. என்ன அதிகபட்சம் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டென்ட் கொடுக்கணும், அது லவ்வா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், என்ன எலவா வேணா இருக்கலாம். ஆனா வெட்டியா உட்காராம ஏதாவது நீ கொடுத்துட்டே இருக்கணும், இல்லன்னு வச்சுக்க உன்னை வீட்டுக்கு அமிச்சிருவோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. தவிர்த்து இப்ப நீ இப்படி பண்ணு, நெக்ஸ்ட் நீ அப்படி பண்ணு, இந்தா உனக்கு போன் வச்சுக்க, வீட்டுக்கு பேசுறதுனா பேசிட்டு வா, அப்புறம் ஒரு மூவியை ப்ரமோட் பண்ணணும், அதனால உள்ள இருந்து வெளியே வந்துட்டு அந்த மூவிக்கு ஆங்கரிங் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போய்க்க, இப்படி எல்லாம் எந்த கிறுக்கனாவது பண்ணுவானா? எத்தனை கோடி செலவுல பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஷோவை. ஆனா சபரி வந்து ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்காக வெளியே வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிட்டாராம். இதெல்லாம் எங்க தெரியுமா நடக்கும்? இன்ஸ்டாகிராம் என்னும் மூடர் கூடத்தில் மட்டுமே நடக்கும். சோ தயவு செய்து அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? உங்களை என் குருவா நினைச்சனே சார். இப்ப பிரஜன், கம்ரு அண்ட் பிரவீன் 3 பேரையும் ஒண்ணா உட்கார வச்சு நீங்க எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். மத்தவங்க எல்லாம் சொல்லுங்கப்பா, இந்த 3 அடிச்சிக்கிட்டீங்களே அப்ப எதுக்காக நீங்க அவ்வளோ பயந்தீங்க? ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா நீங்க சொல்லுங்க, நீங்க தான் அழுதீங்க, ரொம்ப பயந்தீங்க. இல்ல சார், இந்த மாதிரி சண்டைலாம் நான் இது வரைக்கும் லைஃப்ல பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ ரொம்ப பயமாயிடுச்சு, அதெல்லாத்தையும் தாண்டி வெளியே என்னோட குழந்தைங்க பாத்துட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க பயந்ததோ இல்ல பார்க்காத சண்டையை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோ பெரிய விஷயமே கிடையாது. ஆனா லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க தெரியுமா, வெளியே என் குழந்தைங்க பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதை இவங்க யோசிச்சாங்களே, பிரஜன் யோசிச்சாரா? அவருக்கும் தானே அது குழந்தை. உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி.
ஆனா இவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் அப்படின்னு. வெரி சிம்பிள். பிரஜன் அவர் யோசிச்சு மட்டும் தான் அந்த பிராங்க பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமான விளைவுகள் என்ன அப்படின்றதை யோசிக்கல. ஆனா சாண்ட்ரா ஒரு பக்கம் என்னோட புருஷன் சண்டை போடுறாருன்ற பயம், இன்னொரு பக்கம் என் குழந்தைங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற பயம். பட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவர் கொடுத்த பிராங்குக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஆனா ஜெயிச்சது என்னவோ சாண்ட்ரா தான். ஏன்னா கண்டென்ட் ஆவது ஹேர் ஆகுது. ஒரு மனைவி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் சரி, ஒரு அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் சரி, அவங்க கம்ப்ளீட்டா ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் அதுதான் அவங்க அழுகையோட காரணமும் கூட. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் நம்ம வினோத் ஒரு கனவோட வந்திருப்பான்ல சார், நான் இப்படி சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும்னு சொல்லி. அப்படி இருக்கிறப்போ ஒரு 3 மாசம் அமைதியா இருக்க முடியாதா சார்? எதுக்கு இவ்வளவு கோவம் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க வினோத். ஆனா ஏன் அவருக்கு மட்டும் தான் சொல்லுவீங்களா? மத்தவங்க மேல எல்லாம் கேர் பண்ண மாட்டீங்களா? எனக்கும் தான் ஒரு சிலரை பிடிக்கும், அவங்கள்ட்ட மட்டும் நான் நல்லா பேசிட்டேன், அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு போட்டுமா? சோ அறிவுரை கொடுக்கறதா இருந்தா எல்லாருக்கும் கொடுங்க, எல்லார பத்தியும் கேர் பண்ணுங்க. ஓகே சார் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சார். நல்லா மண்டல இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், எனக்கு கூட தான் ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, அது யாரு சார்? அத சொல்லாமலே போயிட்டீங்களே. சரி நானே சொல்லட்டுமா? அது பாரு தானே. ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. அடுத்து நம்ம தர்பூசணியை கேட்க, சார் அன்னைக்கு அம்ரு வந்தா சார், நான் கட்டி புடிச்சேன் சார். யோ நிறுத்தியா, அதான் நடந்தது நாங்க பாத்துட்டோமே, அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கற? இந்த மாதிரி நீ எப்ப பார்த்தாலும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணனு வச்சுக்க. அடுத்த தடவை நீ ரீல் பண்றப்போ அந்த சிச்சுவேஷனுக்கான மூட சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு தான் நீ அந்த ரீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்ணுவியா? பண்ண மாட்டேன் சார். ஏன் வளவலன்னு போவோம் சார். இப்ப நீ வளவலன்னு பேசுறப்ப ஷோட டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு உனக்கு தெரியலையா? அதனால கதையை சொல்லாத, உனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு மட்டும் சொல்லு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு அப்படின்னு கேட்டாலும் சார் நான் ஃபர்ஸ்ட் இறுக்கி பிளாக் பண்ணிட்டேன் சார். அடுத்து பிரஜன் அண்ணா வந்தாரு சார். அண்ணா வந்து இப்படி பண்றப்போ அண்ணா என்ன சொன்னாரு, நல்லா படிக்க சொன்னாரு அப்படின்னு அண்ணான்னு போட்டுட்டு இருந்தாரா. நம்ம சேதனனுக்கு கடுப்பாயிடுச்சு. யோ யாருக்கு யாரு அண்ணன் பேர் சொல்லி கூப்பிடு, வெளில வந்து வச்சுங்க அண்ணன் வெண்ணன். எனக்கு தெரிஞ்ச ஒரே அண்ணா அறிஞர் அண்ணா, சோ பேர் சொல்லியா? ஓகே சார் சாரி சார் அப்படின்னு சாரி கேட்டு சார் பிரஜன் அண்ணா கிட்ட போன உடனே அப்படின்னு மறுபடியும் அண்ணாங்குது. ஏன் சார் கம்ரு பேசினாலே உங்களுக்கு அவ்வளவு காண்டாவும்? இந்த பீஸ் கிட்ட நீங்க படிச்சு அண்ணான்னு கூப்பிடாதன்னு சொல்றீங்க, சொல்லி அடுத்த செகண்ட் அண்ணாங்குது. ரொம்ப பாவம் சார் நீங்க. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? ஆனா இந்த பீஸுக்கு கட்சி வரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஸ்கிரீன்ல என் மூஞ்சி தெரிஞ்சுக்கினே இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்ட கருமத்தெல்லாம் பேசிட்டு இருக்கு தவிர்த்து விஷயத்துக்கு வரவே இல்ல. ஃபைனலா விஷயத்த சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சார் நான் பயந்தது ஒரே ஒரு விஷயம் தான் சார், அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்தேன் சார் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. எண்ணி 7 வார்த்தை. அதை சொல்றதுக்குள்ள ஹெலிகாப்டரை புடிச்சு 7 ஊர் சுத்தி வருது இந்த பீஸ். ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ. அடுத்து பாருவை கேட்டாரு. பாரு ஏஞ்சாங்க பாருங்க, பயங்கரமான சவுண்ட். ஒருத்தங்களுக்கு ஹேட்டர் இருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு லவ்வர்ஸ் இருக்குதானே செய்வாங்க. அந்த கோஷ்டி போல இருக்கு. சரி கத்திட்டு போட்டோம். ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். சோ அவங்க என்ன சொன்னாங்க, சார் இந்த விஷயம் நடக்கிறப்போ நான் இல்ல குளிக்க போயிட்டேன், இருந்திருந்தா மட்டும் அந்த பிரச்சனைக்கு மேல கத்தி நீ ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்ப அப்படின்னு கலாச்சி விட்டாரு. அது மட்டும் இல்ல, இத்தனை பேர் சுத்தி இருக்கிறாங்க, இந்த விக்கல்ஸ் விக்ரம்லாம் ஈஸியா போய் தடுத்துருக்கலாம், நல்லா கட்டு மஸ்தா இருக்காரு, ஆனா தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க. நானா இருந்தா தடுத்திருப்பேன், ஆமாமா நீ இருந்தா தடுத்து 3 பேரையும் 3 செவுத்துல தூக்கி அடிச்சிருப்பல அப்படின்னு ஃபுல் ஃபார்ம்ல கலாச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா திவ்யா ஏஞ்சாங்க பாருங்க, அவங்களுக்கும் பயங்கரமான கரகோஷம், அதுவும் பாருக்கு மேல. பட் அதை கேட்ட உடனே என்னது இது, நம்மள விட சவுண்ட் இவளுக்கு ஜாஸ்தியா வருது, அப்ப நம்ம வில்லி ஆயிட்டோமா, இவ ஹீரோவா அப்படின்ற ஒரு பயம், கோபம், வருத்தம் இவை அனைத்துமே பாருவின் கண்ணில் பச்சையாக தெரிந்தது. நீங்க வந்தப்போ எவ்வளவு கூட்டம் இருங்க, இப்போ எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. கேக்குதா சத்தம்? கேக்குதா? அப்புறம் இவங்க ஒரு கதை சொன்னாங்க. அதை சொன்னா ரொம்ப லென்த்தா போகும், பெருசா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்றதுனால அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். இப்போ இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு நான் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வந்துடுறேன், அந்த கேப்ல நீங்க சொல்லுங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க ஐயோ நாங்க பிராங்க் பண்ணோம் நம்பிட்டீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல, ஒரு பக்கம் அப்படியா நம்பவே முடியல, சி நான் கூட நிஜம்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கேங்கு, ஐயோ எதிர்பார்க்கவே இல்ல நான் சும்மா அஸ்திட்டாங்க. ஒரு பக்கம் நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் இது பிராங்க் தான், திருட்டு ராஸ்கல் பிராங்கா பண்ற பிராங்க் அப்படின்னு ஒரு கேங்கு. இன்னொரு பக்கம் பிராங்கா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, நாளை பின்ன நீங்க உண்மையிலே அடிச்சுக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அது உண்மைன்னு எங்களுக்கு தெரியுமா இல்ல பிராங்க்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேங்கு. இந்த 3 மாறி மாறி ஒன்னு வைக்க, இப்ப நம்ம சேதனை வந்து நல்லா பிராங்க் பண்ணீங்கப்பா, செம்ம என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்து கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க பிராங்க்னா பண்றதுக்கு வேற விஷயமே இல்லையா, இப்படிதான் பண்ணுமா, அடிச்சுக்கிட்டு தான் பிராங்க் பண்ணுமா, இதுல பிக் பாஸ் உங்களுக்கு சப்போர்ட்னு வேற சொல்லி வச்சிருக்கீங்க. அவர் உங்ககிட்ட சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னாரு, அதனாலதான் என்ன முடிச்சு வைக்கிறதுக்கு அமுச்சு விட்டாரு. இனிமே இந்த மாதிரிலாம் பிராங்க் பண்ணாதீங்க. பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம் சார், உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சாரு. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே
கரைறானா? ஆனா நான் கேக்குறேன், இந்த பிராங்க் மட்டும் பண்ணலன்னு வச்சீங்களேன், அன்னைக்கு நாளோட எபிசோட்ல கண்டென்ட்னு போறதுக்கு 2 நிமிஷம் கூட ஒண்ணும் இல்ல. பட் அத ஒரு விஷயமா சொல்லி 10-15 நிமிஷம் பேசிட்டு இருக்கீங்க. இப்படியே போய் அவங்களை இது பண்ணாதீங்க, இவங்களை அது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி ஷோ ரியலா இருக்கும்? ஐயோ விஜய் சேதுபதி சார் ஏதாவது சொல்றாரு அப்படின்னு ஏற்கனவே எல்லாரும் பயந்து பயந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்காகவே அதெல்லாம் பண்ணாம விட்டுருவாங்க. சோ இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா எடுத்து அவ்வளோ அட்வைஸ் கொடுத்துருக்க தேவையில்ல. இந்த மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். பட் இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு, அதெல்லாம் மட்டும் சொல்றேன். இப்போ நம்ம சாண்ட்ரா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப எமோஷனலா பயந்துட்டேன், ஏன்னா 3 பேரையும் போய் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இது கேட்கறதுக்கே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஐயோ ஐயோ அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டேன். நம்ம பிரவீன் சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஆளுக்கு சாதாரணமா ஏதாவது சொல்றப்ப ரியாக்ஷன் கொடுத்தாலே பிடிக்காது. அதுவும் இது எவ்வளவு சீரியஸா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, நீ சிரிச்சிட்டு இருக்கிற, யார பார்த்து சிரிச்சா அப்படின்னு கேக்குறப்போ ஸ்கூல்ல யூகேஜி பையன் கையை தூக்கி மிஸ் கிட்ட ஆன்சர் பண்ற மாதிரி மிஸ் மிஸ் நான் சொல்றேன் மிஸ் அப்படின்னு கையை தூக்கி நிக்கிறாரு. என்னடா சொல்லு அப்படின்னு கேட்டா, அண்ணா நான் அவனை பார்த்தேன், அவன் என்ன பார்த்தான், அவன் சிரிச்சான், நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது, வீட்டுக்குள்ள இருக்க மொத்த பீஸும் நம்ம சேதன மிஸ்ஸா தான் பாக்குதுங்க. இதுல காமெடி என்னன்னா, பிரஜன் நீங்க சொல்லுங்க, கத்தாதீங்கன்னு சொல்றேன், அப்ப போய் கத்தி பிராங்க் பண்றீங்க அப்படின்னா அது எப்படி பிரஜன் என்டர்டைன்மெண்ட் ஆகும்? அது என்ன சார்? இல்ல பிரஜன் சொல்லுங்க. அதான் சார் எதனாலன்னா சொல்லுங்க பிரஜன். அதான் சார் சொல்ல வரேன், ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? இல்ல பிரஜன் பேசாதீங்க, சொல்லுங்க. இப்ப நான் சொல்லவா வேணாமா? சொல்ல வேணாம், உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. நான் பண்ற டார்ச்சரை பார்க்கும்போது என்னை கட்ட வார்த்தை திட்டணும்னு தோணுதுல. அந்த ஒரு செகண்ட் ஒரு மாதிரி முறைச்சிட்டு உட்காந்துருப்பாரு. அத பாக்குறப்ப என்ன தெரியுமா ஃபீல் ஆச்சு? டேய் என்னை விட பெரிய ஆள் ஆயிட்ட, பெரிய படம் பண்ணிட்ட, இங்க ஹோஸ்டா இருக்குன்னு என்ன வேணா பேசுறல, நீ பண்றா பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த லுக். இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லன்னு ஆணவத்துல ஆடுறல. அடுத்து நம்ம மிஸ் வினோத்தை கூப்பிட்டு கேட்டாரு. அதுக்கு வினோத் என்ன சொன்னாரு, சார் ஸ்டோர் ரூம்ல உருட்டுக்கட்டையை கொடுத்து அனுப்புங்க, நான் மண்டை மேலேயே ஒரு அடி அடிச்சுட்டு பிராங்க்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றது கேட்ட நம்ம மிஸ், சி இப்படி பேசக்கூடாதுல, தப்பு இல்ல, இதுக்கு நீங்க வேற கை தட்டுறீங்க, தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம மிஸ். இதுலயும் இந்த கெமி இருக்காங்களே, அவங்க பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்களாமா. ஆக்சுவலா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரவீன் என்ன சொல்லியிருந்தாரு, நம்ம எல்லாம் ஒரு ஆக்டர்ஸ் எந்த அளவுக்கு எமோஷனை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்றது ஒண்ணு, அந்த கேரக்டருக்குள்ளேயே எவ்வளவு நேரம் இருக்கிறோம் அப்படின்றது ஒண்ணு, இத்தனை கேமரா நம்மள பாக்குது, ஒரு டீம் நம்மள ஃபாலோ பண்ணுதுன்றது ஒண்ணு அப்படின்னு சொல்லி என்னனோ சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பிராங்க் பண்ணதுக்கான ரீசன் சொல்லி அதை அப்போஸ் பண்றேன் இந்த கெமி. சார் அவங்க ஆக்டர் அப்படின்னா என்ன வேணா பண்ணுவாங்களா? எனக்கு இது உடன்பாடே கிடையாது சார். ஏமா 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 அவ்வளவு சீன்லாம் கிடையாது, ஆக்டர்னா என்ன வேணா பண்ணுவாங்களான்றதெல்லாம் கிடையாது, நீ உட்கார் அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. ஏன்னா அவங்க ஆக்ரோஷமா பேசுறதெல்லாம் பாக்குறப்போ நரம்பு துடிக்குது, ரத்தம் தெரிக்குது, கரண்ட் பாக்ஸ் வெடிக்குது, அப்படி பேசுறாங்க. ஒருவேளை நான் மட்டும் பிக் பாஸோட பேக் எண்ட் டீம்ல இருந்தேன்னு வச்சீங்களேன், இந்த துடைக்கிற பெருக்கிற வேலை எல்லாம் பாத்துக்கிட்டேன், என் பாக்கெட்ல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இருந்துச்சுன்னா எவன் தடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் இந்தாமா 20 ரூபா இதுக்கு மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணு, 20 லட்சத்துக்கு பண்றிய அப்படின்னு தான் சொல்லி இருப்பேன். இல்ல சீரியஸா பேசிட்டு போறீங்களா? அதான் சிரிப்பு. அடுத்து நம்ம கனி ரொம்ப அப்படி நாய்க்குட்டியை தடவி குடுக்குற மாதிரி அவங்க பண்றது பிராங்க்ன்றது தெரியுது சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா, அதிலே கண்டுபிடிச்சிட்டாரு. கனியே நீ கனின்ற பேருக்கு ஏத்த மாதிரி அப்படியே சுவையா பேசுற, நீ தேர மாட்ட உக்காரு அப்படின்றத சர்க்காஸ்டிக்கா சுத்தி சொன்னாரு. அமுச்சு விடுங்க சார், போர் அடிக்குது. இந்த மாதிரியான கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கிறதுக்கு பதிலா ஒருத்தர் 6 மாசமா உங்க போட்டோ தூக்கின நான் முட்டி போட்டு ஊரையே சுத்தி வர போறேன் எனக்கு சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போட்டு சுத்திட்டு இருந்தாரு. அவருக்கு சான்ஸ் கொடுத்திருந்தாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பான் அந்த பையன். இது யாரு? அட இவன் இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். ஆனா இவங்க எனக்கு இங்க வரணும்னு ரொம்ப ஆசை, அதனாலதான் வந்தேன் அப்படின்றாங்க. ஏமா இது என்ன கண்காட்சியா இல்ல பொருட்காட்சியா இல்ல இன்ப சுற்றுலா போற இடமா? இங்க வரணும்னு ஆசைப்பட்டு வர்றதுக்கு இவங்கள சொல்லி குத்தம்ல. இன்டர்வியூ எடுத்தாங்க தெரியுமா, அந்த பயபுள்ள இங்க காசு வாங்கிட்டு இவங்கள பாஸ் பண்ணி விட்டுருச்சு. அந்த பீஸுங்களை பிடிக்கணும். எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது, ஆக்கம் ஊக்கம் உணர்வு இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் நல்லா வச்சு செஞ்சாரு நம்ம சேதனை இந்த அம்மாவை. ஏன்னா சார் சார் நீங்க நம்ப மாட்டீங்க சார், நான் ரொம்ப மாறிட்டேன் சார் அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா கனி நீ நம்ப மாட்ட, நீ சுத்தமா மாறல அப்படின்னு நல்லா செஞ்சு விட்டாரு. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. ஃபைனலி இவங்க 3 பேரையும் நிக்க வச்சு, இங்க பாருங்க என்னதான் இவங்க எல்லாருக்கும் பதட்டம் பயம் கோவம் இருந்தாலும் அதெல்லாம் உங்க மேல இருக்க பாசம் ஏதாவது உங்களுக்கு ஆயிருமோ, இல்ல ஃபியூச்சர் அடிபட்டுருமோ, இல்ல ரெட் கார்டு வாங்கிருவீங்களோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே மிஸ் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு உட்காந்துருச்சுங்க. நம்ம சாப்பி ஆயிடுச்சு, ஸ்கெட்ச் போட்ட மாதிரி அடிச்சு விட்டுரும். சந்திர 3 அதே சொல்லுங்கடா, ஸ்கெட்ச் போட்டது ராஜனுங்கடா.
ஸ்கெட்ச் போட்டு தெரிஞ்சது செத்தோம். இப்ப பிரேக் விட்டு போன உடனே நம்ம தர்பீஸ் என்ன தெரியுமா பண்ணிச்சு, சாண்ட்ராவை பார்த்து அக்கா எனக்கு என்னமோ இது பிராங்க் மாதிரியே தெரியலக்கா, உண்மையிலே சண்டை தான் நடந்திருக்கு. ஏன்னா கமருதீன் இவ்வளவு நேரம்லாம் கேரக்டர்ல இருக்க மாட்டான், சிரிச்சு மாட்டிட்டு இருந்திருப்பான். ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் சேதனம் தான் போய் இங்க பாருங்க இது பிராங்க்ன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருங்க, இல்ல ஷோக்கு பெரிய பிரச்சனை வந்துரும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அதனாலதான் இவங்க பிராங்க்னு சொல்லி நடிக்கிறாங்க அப்படின்னு சீரியஸா பேசிட்டு இருக்குது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும், பைத்தியம். அதை கேட்ட சாண்ட்ராவும் ஆமா ஆமா இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஏமா அந்த பீஸுக்கு தான் மேல் மாடி காலின்னு பார்த்தா நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்க. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த பீஸு கிட்ட யார் பேசினாலும் சரி, இந்த பீஸ் யார்ட்டையாவது போய் பேசினாலும் சரி, இந்த நடிப்பு அரக்கனை அவங்களை கிறுக்க நாக்காம விட்டவே மாட்டாரு. இத பார்த்த நம்ம சேதன திவாகர் எப்படி அதை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, நாங்க இதை சொல்லாம மூடி மறைச்சு வச்சிருந்தோம், நீங்க சொல்லி எங்க ஷோக்கு மண்ணள்ளி போட பாக்குறீங்களா, பட் எப்படி கண்டுபிடிச்சீங்க, சீரியஸ்லி சான்ஸே இல்ல தெரியுமா அப்படின்னு பங்கமா கலாச்சிட்டு இருந்தாரு இந்த பீஸ போட்டு. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அடுத்து இந்த 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போயிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள், கைத்தட்டுங்கப்பா அப்படின்னு கைத்தட்ட வச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்கிற மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் இவங்கள பத்தி சொல்லுங்க, இவங்க வீட்டுக்குள்ள வரப்போறதுக்கு முன்னாடி பெருக்க போறேன், தொடைக்க போறேன், பினாயில் ஊத்தி கழுவ போறேன் அப்படின்லாம் டயலாக் விட்டு வந்தாங்க. கழுவுனாங்களா அப்படின்னு கேட்டாரா. இதுல மோஸ்டா எல்லாரும் காமனா சொன்னது அவங்க சும்மா ஆரம்பத்துல வந்து கத்தனது மட்டும்தான், மத்தபடி எங்கள ஒருத்தவங்க மாதிரி தான் ஆயிட்டாங்க, ஒன்னும் பெருசாலாம் பேசல, பினாயிலும் ஊத்தல கிறிஸ்டாயிலும் ஊத்தல அப்படின்றதுதான் வேற வேற மாடுலேஷன்ல சொல்லிட்டு இருந்தாங்க. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். பட் அந்த அளவுக்குலாம் இல்லையே, இவங்க போறதுக்கு முன்னாடி பாருவோட சவுண்ட் மட்டும் தான் ஓங்கி ஒலிச்சிட்டு இருந்துச்சு. பட் இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா அடங்கிட்டாங்க. அண்ட் ஷோவுமே கொஞ்சம் டீசென்ட்டா போற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேல என்னதான் சார் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க, பிராங்கும் பண்ணக்கூடாது, கத்தியும் பேசிக்க கூடாது, சண்டையும் போடக்கூடாது, சமாதானமாயி உம்முன்னு உட்கார கூடாது, அப்ப குழந்தைங்க என்னதான் பண்ணும். அவன் கேக்குறது கரெக்ட் தானே. ஆனா இந்த சுபிக்ஷா பையப்புல கரெக்டா போய் கோத்து விட்டுருச்சு. சார் இந்த பிரஜனும் சாண்ட்ராவும் ஒன்னா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காங்க சார், நேத்து என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் வருவேன்டா அப்படின்லாம் சொன்னார் சார் அப்படின்னு கோத்து விட்டுருச்சு. அதுக்கு சேதனை என்ன சொன்னாரு, இங்க இருந்து போறப்ப மட்டும் தனித்தனியா விளையாட போறோம்னு சொல்லிட்டு போனீங்க, ஆனா அங்க போயிட்டு சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க. சரி சாண்ட்ரா உனக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாருல, அதை பண்ணாதீங்க கணவரே அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல, இனிமே தனித்தனியா தான் ஆடணும், குட் பாய் அண்ட் குட் கேர்ள் இல்ல அப்படின்னு பதமா பொறுமையா சொல்லி 2 பேரையும் உட்கார வச்சார். க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, சின்ன வயசுல இருந்து ஒன்னாதாங்க படிச்சிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு இல்ல ஃப்ரெண்டோட வைஃப் இல்லையா அப்படின்னு தப்பா ஜட்ஜ் பண்றாதீங்க. எங்க இவன் எசக்கு பசக்க ஏதாவது வாய விட்டுற போறானோ அப்படின்ற ஒரு பையன் நம்ம சேதனனுக்கு இருக்கதானே செய்யும். ஏன்னா 20 வருஷம் பழக்கம் கண்டிப்பா உள்ளுக்குள்ள இருக்கும், ஏன்னா இருந்திருக்கும் ஒரு நெருக்கம். இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி பொறுக்கும். அடுத்து துஷார கேட்டாரு, சார் அவங்க வந்து உள்ள வர்றப்போ குரூப்பிசம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க, ஆனா இப்போ அந்த 4 பேர்ல 3 பேர் குரூப்பா தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சாண்ட்ரா பிரஜன் 2 பேரும் எப்ப பார்த்தாலும் தனியா போய் அந்த ஓரமா உட்காந்து பேசிட்டே இருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, ஏன்பா அது அவங்களோட கேம், அது உனக்கு என்னப்பா பண்ணுது, ஏன் நீ தனியா உட்காந்து பேசினதே இல்லையா, இல்ல மைக்கு கழட்டி வச்சிட்டு தான் பேசினது இல்லையா அப்படின்னு அந்தந்த விஷயத்தெல்லாம் இழுத்துன்னு வராரு. என்னதான் இருந்தாலும் நண்பனுக்கு டைரக்டா சப்போர்ட் பண்ணாம வேற மாதிரி சப்போர்ட் பண்ணாரு பாத்தீங்களா. என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு, நற்ப கூட கற்ப போல என்னுவே. சாரி சார் என் தப்பு தான். அப்புறம் இந்த திவ்யா இருக்காங்கல்ல சார், அவங்ககிட்ட பேச போனா மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க சார், இதுல டிக்னிட்டி டெக்கோரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சார் பர்சனலா பேசணும் அப்படின்னு சொல்றேன், பிக் பாஸ் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாங்க சார். என்ன சார் இது நியாயம் அப்படின்னு மிஸ் புடிச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ நல்ல மூட்ல இருந்ததுனால மிஸ் சிரிச்சிட்டாங்க, இல்லனா இன்னும் ஆயிருக்கும் கத்தம் கயா. பட் இவ்வளவு சிரிச்சு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்து இந்த பீஸ தான் எவிக் பண்ண போறோம், எதுக்கு திட்டிட்டு ஏற்கனவே அரோராவோட ரெஃபரன்ஸ் வச்சு சொல்லியாச்சு, அதனால போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிரிச்சு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆறுதலா ஒரு 2-3 வார்த்தையும் சேர்த்து போட்டாரு. இந்த புள்ளிக்கு இவ்வளவு பேச தெரியுது, இப்படி பேசிருக்கலாமே துஷார், பரவாயில்ல நல்லா பேசுனீங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்து விட்டார் போறதுக்கு முன்னாடி. பார்த்தா பாவமா இருக்கு. என்ன பார்த்தா பாவமா இல்லையா? ஆனாலும் துஷார் முடிக்கலையே சார். இந்த திவ்யா மைக்கு சரியா மாட்டல சார், நான் சொன்னேன் மாட்டுங்கன்னு, அதுக்கு என்ன பார்த்து மூடு அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிக்கிறாங்க சார் அப்படின்னு போட்டு கொடுக்க, திவ்யா நீங்க ஒண்ணு அவருக்கு பாஸா போல, நீங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல, பேசணும்ல, ஏன் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்க அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஓ சாரி என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கலாச்சு விட்டுருச்சு இந்த அம்மா. அவருக்கு எவ்வளவு காண்டாகும். ஆமா தொண்டை தண்ணி வத்த இவ்வளவு நேரம் உன்ட்ட கத்தி இருக்கிறேன், அட்வைஸ் கொடுத்திருக்கிறேன், எல்லாத்தையும் கேட்டு என்கிட்ட தான் பேசுறியான்னு கேக்குறேன். அப்படி என்னத்த யோசிச்சுட்டு இருந்தா, இல்ல சார் அவன் ஒண்ணு சொன்னானா அது கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி ஜோன் அவுட் ஆகி போயிட்டேன் சார் அப்படின்றாங்க. நூடுல்ஸ் மாதிரியே நெளிற இங்க கிளாஸ் நடக்கும் போது மைண்ட் இங்க இருந்தா தானே படிக்கணும்டா நீ. சரி இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா. எதுக்கு அவன் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலை? அது பிக் பாஸ் என்ன மைக் போடுங்க அப்படின்னு சொல்லவே இல்ல சார், அதுவும் பர்டிகுலரா என்கிட்ட மட்டும் கூப்பிட்டு சொன்னதே கிடையாது அப்படின்னு பயங்கரமா ஜோன் அவுட் ஆகி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஏமா இங்கதான் இருக்கியா இல்ல உங்க உடம்புக்குள்ள வேற யாராவது வந்துட்டாங்களா கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லம்மா
அடுத்து FJ அமித் என்ன பார்த்து நீ இப்படி இருக்க அப்படி சவுண்ட் விடுற அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாரு. அதை பார்த்துட்டு சரி நம்ம கம்மி பண்ணிப்போம், ஏதோ தப்பா பேசியிருக்கோம், இதுக்கப்புறம் சட்டிலா நடந்துப்போம் அப்படின்னு சொல்லி என்ன நானே மாத்திக்கிட்டு இந்த வாரம் ஃபுல்லா அமைதியா தானே இருந்தேன். அதெல்லாம் சரிப்பா, இந்த சட்டில்னு சொன்னியே, அப்போ திவாகர வாடா போடான்னு சொன்னியே, அது சட்டிலுக்கு முன்னாடியா சட்டிலுக்கு பின்னாடியா? சரிண்ணே, கோவத்துல வார்த்தையை விட்டேன். அப்போ உன்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்ட்ரோல் மீறி வந்துருச்சு. ஆமாண்ணா, இப்ப நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணட்டுமா? நீ பேசி கீச்சது போதும் உட்காரு அப்படின்ற ஒரு பாடி லாங்குவேஜ்ல டேமேஜ் பண்ணி உட்கார வச்சார். நானும் வார வாரம் சொல்லிட்டே இருக்கேன், இத பத்தியே பேசி பேசி கடுப்பாவது எனக்கே. திரும்ப திரும்ப பேசணும்னு வச்சுக்கேன் நல்லா இருக்காது, அதனால ஒழுங்கா பார்த்து இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி FJயோட கொட்டத்தை அடக்கினார். இந்த வயசுலயே இவரால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அதனால பிடிக்காதவங்கள வாடா போடான்னு சொல்லுவாராம். பட் நம்ம சேத்தன்ட்ட இருந்து பெருசா எதிர்பார்த்தோம் இந்த பீஸ பங்கமா அடிச்சு உட்கார வைப்பாரு அப்படின்னு சொல்லி. பட் ஏதோ ஜாலி மூட்ல இருந்ததுனால மூக்க உடைச்சு மட்டும் உட்கார வச்சிட்டாரு. என்னாச்சு உங்களுக்கு? சுத்தமா ஃபோர்ஸே இல்லையே. அடுத்து நம்ம பார்வை கூப்பிட்டு எங்க வீட்டாளுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொன்னீங்கல்ல, அதை திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஒருவேளை எங்க வீட்டுல யாராவது ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அம்மா கிட்டயும் அண்ணா கிட்டயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அதை பத்தி நீங்க பேச வேணாம், அது ஏன் பிரச்சனை. சோ எங்க அம்மாக்காக நீங்க பேசணும்ன்ற அவசியம் கிடையாது, எங்க அம்மா என்ன நினைப்பாங்க என்ன பத்தின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது கேட்டு ஏன் இதை உங்க வாயாலே சொல்ல வச்சேன் அப்படின்னா நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். முக்கியமா வெளி உலகத்துல பெண்கள்கிட்ட குறிப்பா இத மாதிரிலாம் ஏதாவது சொல்லி அடக்கி வைப்பாங்க. நம்மளாம் அடல்ட் அண்ட் உங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. சோ நீங்க சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன், வரவேற்கிறேன் அப்படின்னு பாராட்டி சொன்னாரு. நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? அவர் கொடுத்த இந்த அட்வைஸ் வந்து பொதுவா சொல்லி விட்டாரு. ஒரு அடல்ட்டா இருக்கிறப்ப அவங்க டிசிஷனை அவங்க எடுத்துப்பாங்க அண்ட் மத்தவங்க பயமுறுத்தினாலும் விளைவுகளை அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பாருக்கு போதுமே சேது சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி யாராவது இந்த பீஸ நோன்னா இந்த ரெஃபரன்ஸை வச்சு மட்டுமே அடிக்க போறாங்க. இந்த அம்மா கேட்டா சேது சாரே சொல்லிட்டாரு அப்படின்னு உங்க பேரை சிக்னேச்சரா போடுவாங்க. ஆல் தி பெஸ்ட் விஜய் சேதுபதி சார். சோ அடுத்த வாரத்துல இருந்து மீண்டும் தொடங்கும் கம்ரு அண்ட் பாருவோட லவ். அந்த ஒரு பொண்ணு தான் அதா இல்ல இந்த பொண்ணு தான் இதா இல்ல ரெண்டுமே சேர்ந்து அது இதா? அடுத்து பிரஜனை கூப்பிட்டு தைரியம் அப்படின்றது ஆம்பளைக்கானது மட்டும் கிடையாது, எல்லாருக்குமானது. சோ ஆம்பளையா இருந்தா முன்னாடி வந்து பேசு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, குட் பை, உட்காந்து கிடக்கணும் அப்படின்னு ஒரு டீசென்டான ஒரு அட்வைஸை கொடுத்து முடிச்சு விட்டார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மூச்சா வருது, இன்ட்ரோல இந்த கேப்ல பாரு போய் கேக்குறாங்க கம்ரு கிட்ட, டேய் இது பிராங்கா? ஆமா ஆமா பிராங்க் தான். அப்ப நீ எப்ப என்கிட்ட பிராங்க்னு சொல்ல போற அப்படின்னு கேட்க, எதை கேக்குற நம்ம பேசுறதையா? சி லூசு, நாங்க அடிச்சிட்டது மட்டும் தாண்டி பிராங்க், பட் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது அதையும் தாண்டி புனிதமானது 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 அப்படின்னு டைரக்டா சொல்லல, சிரிப்பாளியே சொன்னாரு கம்ரு. செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? ஃபைனலி எலிமினேஷன். சோ நிறைய பேர் லிஸ்ட்ல இருந்ததுனால நீ இப்படி வா நீ இப்படி வா நீ சேவ்ட் நீ சேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேரை மட்டும் நடுவுல உட்கார வச்சுட்டு துஷாரு நீ அவுட் அப்படின்னு ரிவீல் பண்ணிட்டார். இத கேட்ட உடனே நம்ம அரோரா கஷ்டப்பட்டு கண்ணை நசுக்கி கிசுக்கி எப்படியாவது அழுதலான்னு பாக்குறாங்க. ஆனா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வர மாட்டேங்குது. சாரி, கண்ணீர் வர மாட்டேங்குது. அவங்களுக்கு இந்த ரம்யா பின்னாடி உட்காந்துக்கிட்டு அழுக வந்து அழுதுரு, அடக்கி வைக்காது அப்படின்னு ஊக்குவிக்கிறாங்களாமா. ஊக்கு என்னால அழ முடியல, எனக்கு அழுகும் வராது, ராத்திரி தூக்கம் வராது. அப்புறம் துஷார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கம்ருவை கட்டி பிடிச்சி துஷார் என்ன விட்டு போறான், எனக்கு அவன் வேணும் அப்படின்னு அழுகுறாங்க. ஆனா மக்களே சத்தியமா ஒருத்தங்க அழுவுறத பார்த்து சிரிப்பு வருது அப்படின்னா நம்ம அரோரா அழுதுதான். அது ஏன்னு தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ணி கம்ருவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அதை பாக்குறப்போ குபீர்னு சிரிப்பு வருது. பட் கேப்ல நம்ம கம்ரு லைட்டா கெடா வெட்டிக்கிட்டாரு. சரி ஏமா நீ அழுகுற அப்படின்னு கேட்டதுக்கு, டேய் நான் அவன் கூட சண்டை போட்டேன்டா, அவன் போவான்னு எதிர்பார்க்கவே இல்ல, போறதா இருந்தா நான் தான் போயிருக்கணும், he don't deserve to go, நீ தான்டா போவான்னு நினைச்சேன் அப்படின்னு இந்த பீஸோட தலையில குண்டை தூக்கி போடுது. ஆனா நாங்க ஒண்ணு நினைச்சோம், துஷாரையும் உன்னையும் குடுமையோட தூக்கி டபுள் எவிக்ஷன் அப்படின்னு தூக்கி போடுவாங்கன்னு. கட்சியில துஷார் அண்ட் பிரவீன் பேரை சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அரோரா, கவலைப்படாத. வெளியே வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்கல்ல, அதை வச்சு சம்பாரிச்சு காசு பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்கல்ல. இப்ப நம்ம துஷார் வெளியே போறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட தன்னோட கருத்தை சொல்லிட்டு போலான்னு பார்த்தாரு. அதாவது நானும் அரோராவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்க என்ன இப்படி தப்பா நினைச்சிட்டீங்க அப்படின்னு. ராசா உனக்கு உன் வாயில தான் சனியே, அப்படியே போயிரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு நம்ம சேதன். ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்புறம் என்னத்துக்கு மைக்க கழட்டி வச்சுட்டு பேசுனீங்க சார்? குரூப் ஸ்டடி சார். ஃபைனலி பாரு அவங்க அம்மா கிட்ட, இங்க பாருமா நீ கவலைப்படாத, அவங்க பேசுறதெல்லாம் நீ உன் மைண்ட்ல போட்டுக்காதமா, நான் வெளியே வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இதுதான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு, நீ என்ன பத்தி என்ன நினைப்ப, தப்பா எடுத்துப்பியா இல்ல வேற ஏதாவது புரிஞ்சுப்பியா அப்படின்னு. நான் இங்க கரெக்டா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் பழகுறேன் அண்ட் அவங்கள்ட்டயும் நான் லிமிட்ல தான் இருக்கேன். என் மேல என்ன அக்யூசேஷன் வந்தாலும் நான் பேசுற வரைக்கும் எதையும் நம்பாதமா, என் பொண்ணு எனக்கு எப்படின்னு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நீ இருந்திருக்க இத்தனை நாள், நானும் அதுபடி தான் இருக்கேன், சோ நீ மண்டையை போட்டு குழப்பிக்காதமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுது பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு பரிதாபமா தான் இருந்துச்சு.
இருந்தாலும் இதை நீங்க உணர்ந்து அம்மாவை நினைச்சு வருந்தி பேசிருந்தீங்கன்னா உண்மையிலே பாராட்டுக்கள். ஆனா இவ்வளவு தூரம் பேசிட்டு திரும்பவும் நாளைக்கு போயிட்டு ரொம்ப பசிக்குது நல்லா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா பேசக்கூடாது. புரியுதா? நல்ல பாப்பா. சரி, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு செகண்ட் எவிக்ஷன் பிரவீன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆனா அந்த பீஸை வச்சிருக்கலாம். தண்டத்துக்குன்னு வீட்டுல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற ரம்யாவை அமுச்சு விட்டு இந்த பீஸை வச்சாவது கேப்டன் ஆகி இந்த தடவை கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஆனா அந்த அம்மாவை உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. இன்னும் கண்டென்ட் கொடுக்கும் நம்பிக்கிட்டு. உங்கள் நம்பிக்கைக்கு ஆல் தி பெஸ்ட். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. சரி, உங்களுக்கு நம்மளோட பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 சேனலை. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.